Welcome to the program. It's a great joy and privilege for me to be with you on this program. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு இணைந்திருப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். Let's bow our heads in prayer. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். Most gracious Heavenly Father, as we come around your word, speak to us through your word. Thank you, Lord, for sending your Son, Lord Jesus Christ, into this world. கிருபை நிறைந்த தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். Especially during the time when we celebrate Christmas. Lord, be with us. Meet every need. In Jesus' precious name. Amen. ஆண்டவரே, விசேஷமாக இந்த கிறிஸ்மஸ் நல்நாளிலே உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான அனைத்து தேவைகளையும் நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். We're going to look from Matthew chapter 2 verses 1 to 12. இந்த நாளிலும் கூட மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 2வது அதிகாரம் 1 முதல் 12 வசனம் முடிய. Now after Jesus was born in Bethlehem of Judea in the days of Herod the king, behold, the wise men from the east came to Jerusalem, saying, Where is he who has been born the King of the Jews? For we have seen his star in the east, and have come to worship him. When Herod the king heard of these things, he was troubled, and all Jerusalem with him. And when he had gathered all the chief priests and the scribes of the people together, he inquired of them where the Christ was to be born. So they said to him, In Bethlehem of Judea, for thus it is written by the prophet, But you, Bethlehem, in the land of Judah, are not the least among the rulers of Judah. For out of you shall come a ruler who will shepherd my people Israel. Then Herod, when he had secretly called the wise men, determined from them what the time the star appeared. And he sent them to Bethlehem and said, Go and search diligently for the young child. When you have found him, bring back word to me that I may come and worship him also. When they had heard the king, they departed, and behold, the star which they had seen in the east went before them till it came and stood over where the young child was. When they saw the star, they rejoiced with exceedingly great joy. When they had come into the house, they saw the young child with Mary his mother, and fell down and worshipped him. And when they had opened their treasures, they presented gifts to him, gold, frankincense, and myrrh. Then, being divinely warned in a dream that they should not return to Herod, they departed for their own country another way. மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து. 2ஆம் வசனம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். வசனம். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். 4ஆம் வசனம். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதப்பாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். 5ஆம் வசனம். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது என்னவென்றால்? 6ஆம் வசனம். யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். 7ஆம் வசனம். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை இரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து. 8ஆம் வசனம். நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். 9ஆம் வசனம். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்தின் மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. 10ஆம் வசனம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். 11ஆம் வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து
பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். 12ஆம் வசனம். பின்பு அவர்கள் ஏரோதிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். We're going to look at the story of the wise men following a star. நாம் பார்க்கிறோம், ஞானிகள் அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து போகிறார்கள். Night sky has been a source of navigation. இரவு நேரத்திலே இருண்ட வானம் என்பது ஒரு வழியை சொல்லுகிறது போல் காணப்படுகிறது. In the world history, in the ancient days, they found their way around looking at the stars. பூர்வ நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் நட்சத்திரத்தை வைத்துதான் என்ன காரியங்கள் நடக்கப் போகிறது என்பதை குறித்து கண்டறிவார்கள். Now we are living in an age of technology. We got satellites and GPS. இந்த தொழில்நுட்ப காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஜிபிஎஸ், சேட்டலைட் போன்ற தொழில்நுட்ப காரியங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். But here these men were following a star. ஆனால் இவர்களோ இந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து போகக்கூடிய அந்த காலத்தில், but this is markedly different star and this is unusual. ஆனால் இவர்கள் பின்தொடர்ந்து போகிறதான இந்த நட்சத்திரமானது மிகவும் வித்தியாசமான ஒன்று. It says in verse 1, now after Jesus was born in Bethlehem of Judea. We are given a time signature. இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு பெத்லகேமிலே பிறந்த பொழுது என்று சொல்லும் பொழுது இந்த முதலாம் வசனத்திலே ஒரு நேரம் புதிதாக ஆரம்பிக்கப்படுகிறது. The wise men probably visited him several months later. அந்த ஞானியானவர் அவர்களை சில மாதங்களுக்கு பின்பதாக சந்தித்திருக்கலாம். Because when we read in verse 11, we see, verse 11 says, when they had come into the house, they saw the young child with Mary, his mother. 11ஆம் வசனத்திலே பார்க்கும்போது அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. So the time they visited, it says young child. அவர்கள் அந்த பிள்ளையை சந்திக்கும் பொழுது இளம் பிள்ளையாக இருந்தது. Bible scholars believe that probably Jesus was about 13 months to 24 months while the wise men visited him. ஞானிகள் இயேசு கிறிஸ்துவை வந்து சந்திக்கும் பொழுது 13 அல்லது 24 மாத குழந்தையாக இயேசு இருந்திருப்பார் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். See, here he is called no longer a baby. It says they saw the young child when they had come into the house. அவர்கள் அந்த வீட்டிலே வந்து பார்க்கும் பொழுது பிள்ளை ஆகிய இயேசு கிறிஸ்து அங்கே இருந்ததை அவர்கள் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்தார்கள். We see they brought 3 gifts for him: gold, frankincense and myrrh. அந்த பிள்ளைக்கு 3 முக்கியமான காரியங்களை அவர்கள் கொண்டு வந்து கொடுத்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் கொண்டு வந்தார்கள். But here we see in this verse the wise men from the east came to Jerusalem. கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு நேராய் புறப்பட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. They came from the east of Jerusalem. எருசலேமிலிருந்து கிழக்கிலிருந்து அவர்கள் புறப்பட்டு வந்திருக்கிறார்கள். Wise men, they also known as magi. ஞானிகள் மேஜாய் என்று சொல்லப்படுகிற பதத்திலே அழைக்கப்பட்டார்கள். They came from Medo-Persia. மேதிய பெர்சியாவிலிருந்து அவர்கள் வந்திருக்கலாம். Let's look at the identity of the wise men. அந்த ஞானிகளுடைய அடையாளங்கள் என்னவென்று நாம் பார்ப்போம். Greek historian Herodotus says that they were of a priestly caste from Persia and Mesopotamia. பொட்டோனியா தேசத்திலே இருக்கிறதான ஆசாரியத்துவ குடும்பத்திலிருந்து இந்த ஞானிகள் புறப்பட்டு வந்திருக்கிறார்கள். They were hereditary priesthood, very similar to in the Jews you have Levites. லேவியர்களின் குடும்பத்தில் இருக்கிறதான ஒரு பகுதியான குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த ஞானிகள் ஆவார்கள். They were monotheistic, that means they believed in worshipping only one God. மோனோ காட் என்று சொல்லக்கூடிய ஒரே தேவன்தான் என்ற கோட்பாட்டை விசுவாசிக்கிறவர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். At that time Nebuchadnezzar called on these men, the astrologers, magicians,
sorcerers, and Chaldeans to come and interpret his dreams. அந்த சொப்பனத்திற்கு விளக்கத்தை கொடுக்கும்படியாக இந்த கல்தேயர்கள் மற்றும் வான சாஸ்திரிகள், மாயவித்தக்காரர்கள், மந்திரவாதிகளாகிய இவர்களை தான் அவர் அழைத்தார். I don't want to go into detail, but they couldn't do that. And Daniel interprets the dream. He not only tells the king the dream, he also gives the interpretation of the dream. இதிலே நான் மிகவும் ஆழமாய் போக விரும்பவில்லை. அதில் நாம் பார்க்கும்போது தானியேல் அவர்கள் ராஜாவுக்கு சொப்பனத்தையும் சொல்லி அதனுடைய அர்த்தத்தையும் எடுத்து உரைத்தார். So as a result of that, Daniel was promoted in Babylon. He was put over these wise men. ஆகவே சொப்பனத்தை விவரித்து காண்பது நிமித்தமாக தானியேலை தேசத்திலே மிக உயர்ந்த பதவியிலே இந்த மாந்திரிகம் செய்யக்கூடிய இவர்களை காட்டிலும் மேலாக தேவன் வைத்தார். So Daniel had influence over these men. I believe these wise men or magi, they were descendants from the time they now show up in Jerusalem. இப்பொழுது வந்திருக்கிறதான இந்த ஞானிகள் அவர்களுடைய வம்சாவளிகள் வந்தவர்களாக இருக்கலாம். அவர்களுக்கு மேலாக தானியேல் அந்த நாட்களில் சிறந்து விளங்கினார். What they were doing, we read in here, they were looking. Verse 2 it says, where is he who's born the king of the Jews? We have seen his star in the east and come to worship him. இரண்டாம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று இந்த ஞானிகள் சொன்னார்கள். When they came to Jerusalem, the historians say it was not just 3 men, it was a large entourage. They were not Jews. அந்த நாட்களில் இருந்ததான சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள், வந்தவர்கள் வெறும் 3 பேர் மாத்திரமல்ல, பெரும் கூட்டமாக அவர்கள் கடந்து வந்தார்கள் என்று. That's what we read in verse 3. When Herod the king heard these things, he was troubled. Not only him, the whole of Jerusalem was troubled as well with him. மூன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல ஏரோது அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கி திகைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. So he calls the chief priests and the scribes, வேத பாரகர்களையும் மற்றும் பிரதான ஆசாரியர்களும் அழைக்கிறார். to look into and see what these magi saying is true. இந்த வந்திருக்கிறதான ஞானிகள் என்ன சொல்லுகிறார்கள், இது உண்மையா என்பதற்காக அவர்களை அழைத்து சாட்சிக்காக நிறுத்துகிறார். So verses 5 and 6 we read, the scribes and the chief priests said, so they said to him in Bethlehem, Judea, for thus it is written by the prophet. But you, Bethlehem, in the land of Judah, are not the least among the rulers of Judah. For after you shall come a ruler who will shepherd my people Israel. 5ஆம் வசனம், அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது என்னவென்றால் 6ஆம் வசனம், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். So Herod at that time was the king of the Jews. யூதர்களுக்கு மேலாக ராஜாவாக அந்த நாட்களிலே இருக்கிறார். He had the title. I believe he was threatened because the Magi came looking for the one who is born the king of the Jews. ஏரோது ராஜா மிகவும் பயந்திருக்கிறார். ஏனென்றால் இவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார் என்று இயேசுவை குறித்து சொல்லும்பொழுது அவர் கலங்கினார். But we know that King Herod, he was not Jewish. He was a Arjuman, or he was an Edomite. ஆனால் ஏரோது ராஜா ஒரு ஏதோமிய கோத்திரத்தை சேர்ந்தவராய் காணப்படுகிறார். How did he become king of the Jews? இப்படி அவர் யூதர்களுக்கு மேலாக ராஜாவானார். King Herod's father did a favor to Julius Caesar. So Julius Caesar appointed his father as ruler over Judea. ஏரோதுடைய தகப்பன் ஜூலியஸ் சீசர் அவர்களுக்கு தயவு செய்தபடினாலே ஜூலியஸ் சீசர் அவர்கள் ஏரோதை ராஜாவாக மாற்றினார். So after the death of his father, his son King Herod takes over the rule of Judea. ஏரோதுடைய தகப்பன் மரித்ததுக்கு பின்பதாக ஏரோது யூதர்களுக்கு மேலாக ராஜாவானார். So Rome gave him the title the king of the Jews. ரோமர்கள் அவருக்கு ஒரு பதவியை கொடுத்தார்கள், யூதருக்கு ராஜாவா இருக்கிறார் என்று. The history says
that he even killed two of his elder sons because he thought they will take over his position. அவன் தன்னுடைய 2 குமாரர்களே கொன்று போட்டான். ஏனென்றால் எங்கே என்னுடைய பதவியை அவர்கள் எடுத்துக் கொள்வார்களோ என்ற பயத்தினால். Here we see the king was deeply troubled. ஆனால் இப்பொழுது ராஜா மிகுந்த துக்கம் அடைந்திருக்கிறார். But you know, the Magi's, they were king makers. ஆனால் வந்திருக்கிற ஞானிகள் ராஜாக்களை உருவாக்குவர்களாய் காணப்படுகிறார்கள். They had power over kings. They had influence over kings. And in Persia, அவர்கள் ராஜாக்களுக்கு மேற்பட்டவர்களாகவும் ராஜாக்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களாகவும் அந்த ஞானிகள் காணப்பட்டார்கள். Magi's were the one who approved and crowned the king. இந்த ஞானிகள் தான் ராஜாக்களை முடிசூட்டி ராஜா மன்னர்களாய் மாற்றுகிறவர்கள். So it's a good reason why Herod got trouble. ஏரோது ஏன் கவலைப்பட்டான் என்றால் இதனால் தான். And not only that, there was a saying going around at that time, there is going to come a king. அந்த நாட்களில் சொல்லப்பட்டது என்னவென்றால் ராஜா ஒருவர் வரப்போகிறார் என்று அறிவித்தார்கள். Who will be from Judea, a Jewish. யூதேயா கோத்திரத்திலிருந்து வருவார் என்று சொன்னார்கள். Here we see they were following the star. இங்கே நாம் பார்க்கிறோம் அவர்கள் நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து போகிறார்கள். Verses 7 and 9. So they come to Herod and they say to king, they have an audience with the king. We have seen the star. We have come to worship him. அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் நாங்கள் நட்சத்திரத்தை கண்டு அதை பின்தொடர்ந்து வந்திருக்கிறோம். ஆகவே யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று அவர்களிடத்தில் கேட்டார்கள். And king says, yes, go and search for this baby diligently. Worship him and also bring the word so that I can go and worship him also. ஏரோது ராஜா அவர்களுக்கு பிரதியுத்தமாக சொன்னது என்னவென்றால் நீங்கள் போய் பிள்ளையை கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து பிள்ளையை ஆராதித்து மீண்டுமாக வந்து என்னிடத்திலே தகவலை கொடுங்கள், நானும் வந்து பிள்ளையை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னான். So here we see in verse 9, for a while the star disappeared while they were meeting King Herod. ஏரோது ராஜாவை அவர்கள் சந்தித்த பொழுது அந்த நட்சத்திரமானது காணாமல் போய்விட்டது. When they came outside, verse 9 it says, when they heard the king, they departed, and behold, the star which they had seen in the east went before them till it came and stood over where the young child was. ஏரோது ராஜா அவர்களுக்கு பிரதியுத்தமாக சொன்னது என்னவென்றால் நீங்கள் போய் பிள்ளையை கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து பிள்ளையை ஆராதித்து மீண்டுமாக வந்து என்னிடத்திலே தகவலை கொடுங்கள், நானும் வந்து பிள்ளையை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னான். What is this star? This star motivated this group of men. இந்த நட்சத்திரங்கள் ஒரு குழுவை குறித்து சொல்லப்படுகிறது. Travel about 500 miles from the east to come to Jerusalem. 500 மைல் தூரத்திலிருந்து கிழக்கிலிருந்து கடந்து வருகிற இவர்கள். Here we see the point is the Gentiles come and worship the Lord Jesus. புறஜாதியானவர்கள் கடந்து வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறார்கள். This star was a supernatural star. It was a miraculous one. It probably was a Shekinah glory of God. இந்த நட்சத்திரமானது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நட்சத்திரமாகும். தேவனுடைய ஷக்கினா மகிமை பொருந்தின ஒரு காரியமாய் பார்க்கிறோம். Remember when the children of Israel wilderness, they had pillar of cloud and pillar of fire by night and cloud by the daytime. It led them for 40 years. வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகும் பொழுது நாம் நினைவு கூர்கிறோம், இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் பகலிலே மேக ஸ்தம்பமும் அவர்களை வழி நடத்தினதை நாம் வாசிக்கிறோம். So this star was something bright and luminous. இந்த நட்சத்திரமானது மிகவும் பிரகாசிக்க கூடியதாய் இருந்தது. As I said, Daniel had influence over these Magi during the time while he was in Babylon. And I believe Daniel would have taught them about the prophecy of Messiah. That's why they were looking for the star. முன்பதாக நான் சொன்னேன், தானியேல் இப்பேற்பட்ட ஞானிகள் மீது ஆளுகை செய்யக்கூடியவராய் பாபிலோன் தேசத்தில் இருந்தார்கள். தானியேல் தீர்க்கதரிசனமாய் இவர்களோடு கூட சொல்லியிருக்கலாம் மேசியா வருவார் என்பதை குறித்து. ஆகவே தான் இவர்கள் அதை குறித்து கண்ணோக்கமாய் தேடினார்கள். So when they depart, the star goes in front of them and it went and stood over
where the child was. இவர்கள் கடந்து போகும்பொழுது நட்சத்திரமானது இவர்களுக்கு முன்பதாக போய் பிள்ளை இருந்த இடத்திலே நின்றதை பார்க்கிறோம். You know, when we look at the stars in the sky, they don't really come over your house or my house. But I think this is something special. அந்த நட்சத்திரத்தை அவர்கள் பின்தொடர்ந்து போனபடினாலே அவர்கள் வேறு எந்த வீட்டுக்கும் போகவில்லை. எங்கே போகணுமோ அங்கே சரியாய் போனார்கள். This is not any other star. This is very, very singular one. இது மற்ற நட்சத்திரங்களைப் போலல்ல, இது மிகவும் விசேஷமான ஒரு நட்சத்திரம். Verse 10 we see, when they saw the star, they rejoiced with exceedingly great joy. 10ஆம் வசனம், அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். Verse 11, when they had come into the house, they saw the young child with Mary his mother, and fell down and worshipped him. And they opened their treasures, and they presented gifts to him, gold, frankincense, and myrrh. 11ஆம் வசனம், அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். So they come here and worship the child. அவர்கள் வந்து பிள்ளையை கண்டு சாஷ்டாங்கமாய் பணிந்து கொண்டார்கள். So worship is only reserved for God. ஆராதனை தேவனுக்கு மாத்திரமே உரியது. These Gentile wise men recognized that he was the Messiah. புறஜாதியான இந்த ஞானிகள் அறிந்து கொண்டார்கள் இவர்தான் மேசியா என்று. See, the worship is only reserved for God. ஆராதனை தேவனுக்கு மாத்திரமே உரியது. So, and then here they come and give 3 gifts. பின்பதாக அவர்கள் வந்து 3 முக்கியமான பரிசு பொருட்களை கொடுக்கிறார்கள். As I said earlier, I think there were more than 3 people that came to see. என்பதாகவே நான் சொன்னேன், 3 பேர் மாத்திரமல்ல, அதை தாண்டி அநேகர் அங்கே வந்திருந்தார்கள். We sing this song, 3 kings or 3 wise men, because they gave 3 gifts. நாம் பாடல்களே பாடுகிறோம், 3 ஞானிகள் வந்தார்கள் என்று சொல்லி அவர்கள் 3 பரிசை கொடுத்தார்கள் என்று. See, the first one was gold. Gold represents royalty. That it represents that he is the king. தங்கம் எதை குறிக்கிறது என்றால் தங்கம் விலை உயர்ந்த ராஜரீகத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. அவர் ராஜரீக ராஜாவாய் இருக்கிறபடியினாலே I believe they would use this gold and the money from that in order to make their trip to Egypt, because later on you see the angel wants them to leave and go to Egypt. என்பதாக யோசேப்பு இந்த தங்கத்தை தான் பணமாக்கி எகிப்துக்கு கடந்து போகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். Because of King Herod. ஏரோது ராஜாவின் நிமித்தமாக. And they also brought frankincense. It has a beautiful smell when it's crushed. இரண்டாவதாக அவர்கள் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்தார்கள். அதற்கு நன்றாக ஒரு வாசனை இருக்கிறது. This frankincense is used in the oil that used for anointing of the priest. ஆசாரியர்களை அபிஷேகிக்கும்படியாக இந்த தூப வர்க்கத்தை கலந்து எண்ணெயிலே பூசுவார்கள். Which seems to signify that he is our high priest. எதை குறிக்கிறது என்றால் இவர்தான் நம்முடைய பிரதான ஆசாரியராய் இருக்கிறார் என்று. The third thing they brought was myrrh. மூன்றாவதாக வெள்ளை போளத்தை கொண்டு வந்தார்கள். Myrrh can be used as anesthetic for great pain. இந்த வெள்ளை போளமானது மிகுந்த வலியில் இருக்கக்கூடியவருக்கு கொடுப்பார்கள். When he was on the cross, they mixed wine with myrrh to give it to him. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது திராட்சரசத்திலே இந்த வெள்ளை போளத்தை கலந்து அவருக்கு கொடுத்தார்கள். And also myrrh signifies that he would die for us on the cross of Calvary. போலும் நமக்காக இவர் மரிக்க போகிறார் என்பதையும் குறிக்கிறதாய் இருக்கிறது. Remember when he died, they put 100 pounds of myrrh and aloes and embalmed his body. இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு பின்பதாக அவரை சரித்து சுற்றிலும் இந்த வெள்ளை போளத்தை தான் சுற்றிலும் தேய்த்தார்கள். Here we see Lord Jesus Christ came to die for us on the cross of Calvary. நாம் பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். Jesus is for all people.
for everyone. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் உரியவராய் இருக்கிறார். Here we see, I just want to mention 2 points. இங்கே நான் உங்களுக்கு 2 முக்கியமான காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். How far will he go to meet the Lord Jesus? எவ்வளவு நாள் செல்லும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க? These 3 wise men traveled over 500 miles to come and worship the Lord Jesus. இந்த 3 ஞானிகளும் 500 மைல் தூரம் கடந்து வந்து ஆண்டவராகிய இயேசுவை சந்தித்தார்கள். Bible says, Jeremiah 29 verse 13, you will seek me and find me when you search for me with all your heart. எரேமியாவுக்கு எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். And if you are searching for him, it's a good time to give your life to the Lord Jesus Christ. இப்பொழுது நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவை தேடுவீர்கள் என்றால் இதுதான் சிறந்த நேரம் அவரை கண்டுகொள்ள. The second point I want to make here is, once you meet the Lord Jesus Christ, you will never be the same. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் சந்தித்தீர்கள் என்றால் நீங்கள் இருப்பதைப் போல இருக்க மாட்டீர்கள். Your life will be turned around. உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக மாற்றப்பட்டுவிடும். That's what we see in the life of wise men. When we see verse 12, then being divinely warned in a dream that they should not return to Herod, they departed for their own country in another way. 12ஆம் வசனம், பின்பு அவர்கள் ஏரோது இடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். So when you come to the Lord Jesus Christ with a sincere heart of repentance, ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே உண்மையான இருதயத்தோடு கூட மனம் திரும்புதலுக்கு ஏற்ற இருதயத்தோடு நீங்கள் வரும்பொழுது you will go back in a different way. நீங்கள் நிச்சயமாக மாற்றப்படுவீர்கள். You will come to him as a sinner, you will live as a forgiven sinner. பாவியாய் வருவீர்கள் என்றால் நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள். You will live as a child of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக ஜீவிப்பீர்கள். Bible says, if any man be in Christ, he is a new creature. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருப்பான் என்றால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. We heard the story of the 3 wise. நாம் வாசித்தோம் 3 ஞானிகள். If you do not know the Lord Jesus Christ as your Savior, as I said, how long, how far will you go to meet? முன்பதாக நான் சொன்னது போலவே எவ்வளவு நாள் செல்லும் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டடைய? Once you meet him, your life will be changed around. It will be transformed. You will become a new person. நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவை சந்திப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மறுரூபம் அடையும். Let's bow our heads and pray. நாம் தலைகளை தாழ்த்தி செபிப்போம். Maybe you say you want to give your life to the Lord Jesus Christ, especially during this season when we celebrate the birth of the Lord Jesus Christ. You need to be sure that he is in your life. ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கை ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் அர்ப்பணிக்க விரும்புகிறீர்கள் என்றால் இதுதான் சரியான நேரம். உங்கள் வாழ்க்கை ஆண்டவராகிய இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் உங்கள் உள்ளத்திலே வந்து வசிப்பார். பிரியமானவர்களே, if you're not sure, if you want to give your life to the Lord Jesus Christ, please repeat this prayer. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்று அர்ப்பணிக்க விரும்புகிறீர்கள் என்றால் இந்த ஜெபத்தை என்னோடு திருப்பி சொல்லுங்கள். Loving Heavenly Father, thank you for sending your Son Jesus into this world. He came and he died for me on the cross of Calvary. I repent of my sins. Cleanse me from all unrighteousness. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக இந்த பூமிக்கு அனுப்பினதற்காக நன்றி. ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு எங்களுக்காக வந்து சிலுவையிலே மரித்து 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார். என்னுடைய எல்லா பாவத்திலிருந்தும் அநீதியிலிருந்தும் நான் இப்பொழுது மனம் திரும்புகிறேன். He died and rose again. Lord Jesus, come into my life. Be my Savior and Lord. மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். ஆண்டவராகிய இயேசுவே எங்கள் இருதயத்தில் வாரும், நாங்கள் உம்மை ஏற்றுக்கொள்கிறோம்.